புனித சவேரியார் மாதா சொரூபங்களை தோளில் சுமந்து சென்ற இந்துக்கள் திருப்பத்தூர் அருகே 1700 ஆண்டுகளாக மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்று வரும் தேர்பவனி திருவிழா. திருப்பத்தூர் அருகே பொன்னாங்குடி கிராமத்தில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற சப்பர திருவிழாவை இந்துக்களும் இணைந்து சுமார் 1700 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் கொண்டாடி வருவது இப்பகுதியில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கத்தை அடுத்து பொன்னாங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் ஆலயம் அமைந்துள்ளது. கிறிஸ்தவர்களால் போற்றப்படும் புனித சவேரியார், புனித அருளானந்தர் ஆகியோர் இந்த ஆலயத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றியுள்ளனர் என்பது இதன் வரலாறு ஆகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் தேர்பவனி என்ற சப்பர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவதும் வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் விழாவாக கொண்டாடப்படும் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து தினமும் மாலை நேரங்களில் சிறப்பு கூட்டு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முக்கிய விழாவான தேர்பவனி 9ஆம் நாளான சனி மற்றும் 10ஆம் நாள் விழாவான ஞாயிற்றுக்கிழமை என 2 நாட்கள் நடைபெற்றது. 10ஆம் நாள் விழாவான தேர்பவனி விழாவினை முன்னிட்டு புனித சவேரியார் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராமத்தார்கள் ஆலயத்தில் இருந்து சென்று நாட்டார்கள் மற்றும் இந்துக்களை சந்தித்து விழாவிற்கு வருமாறு நெற்றியில் சந்தனமிட்டு அழைப்பு விடுகின்றனர். அதனையடுத்து அவர்களின் அழைப்பினை ஏற்ற நாட்டார்கள் மற்றும் இந்துக்கள் மாலை உள்ளிட்ட சீர்வரிசையுடன் புனித சவேரியார் ஆலயத்திற்கு வந்தனர். அவர்களை கிறிஸ்தவ பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்பு அங்கு வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் புனித அவள அன்னை ஆலய பங்குதந்தை அற்புத அரசு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார். தொடர்ந்து இந்துக்கள் கிறிஸ்தவர்களின் ஒற்றுமை இப்பகுதியில் சுமார் 1700 ஆண்டுகளுக்கு மேலாக 17ஆம் நூற்றாண்டில் இருந்து உலகிற்கெல்லாம் மத நல்லிணக்கத்தை போற்றும் வண்ணமாக விளங்கி வருகிறது என வாழ்த்தி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதன் பின்பு அலங்கரிக்கப்பட்ட முதல் சப்பரத்தில் காவல் தூதர் மைக்கேல் சம்மனசு, 2வது சப்பரத்தில் புனித சவேரியார், 3வது சப்பரத்தில் புனித ஆரோக்கிய மாதா உள்ளிட்ட சொரூபங்கள் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டது. பின்பு அங்கு திருப்பள்ளியுடன் சொரூபங்களுக்கு புனித நீர் தெளித்தும் தூபக்கால் காண்பித்தும் சிறப்பு பூஜைகளை பங்குதந்தை நிறைவேற்றினார். இதனையடுத்து கோவில் வளாகத்திலிருந்து தேர்பவனியானது தொடங்கியது. இதனையடுத்து கூடியிருந்த அனைத்து மக்களும் பொறிகளை அள்ளி தூவி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து புறப்பட்ட சப்பரங்கள் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் வளாகத்தை வந்தடைந்தது. செல்லும் வழியெங்கும் பொதுமக்கள் மூட்டை மூட்டைகளாக பொறிகளை தூவி வழிபாடு செய்தனர். பக்தர்கள் தூவிய கீழே சிதறி கிடந்த பொறிகளை பொதுமக்கள் உண்டும் எடுத்துச் சென்றும் வீடுகளில் வைத்தும் வழிபாடு செய்தனர். திருமணம் வரம், குழந்தை வரம் வேண்டுபவர்களை தூவிய பொறியை எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் என்பது இவர்களது நம்பிக்கை. கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெற்றது. இதில் பொன்னாங்குடி, கண்டரமாணிக்கம், கள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் கலந்து கொண்டு புனித சவேரியார் ஆலய திருவிழாவை கண்டுகளித்து சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். கிறிஸ்தவ ஆலை சப்பர திருவிழாவில் புனித சவேரியார் மாதா உள்ளிட்ட சொரூபங்களை மத நல்லிணக்கத்தோடு ஜாதி மதம் பாராமல் இந்துக்கள் தங்களது தோளில் சுமந்து முக்கிய வீதிகளின் வழியாக சென்று விழாவை சிறப்பித்தது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கண்டிப்பட்டி கோயிலில் இந்துக்கள் விழாவில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்வதும், பொன்னாங்குடி கிறிஸ்துவ ஆலய திருவிழாவில் இந்துக்கள் கலந்து கொள்வதும் என இப்பகுதியில் இன்றும் மத ஒற்றுமை போற்றப்பட்டு வருகிறது.